இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த ஆண்டவருடைய பிறப்பின் எண்கிழமையில் இருக்கக்கூடிய இந்த நாளில் முதல் நாளிலேயே நாம் தாய் திருச்சபையால் இன்றைக்கு முதல் மறை சாட்சியான புனித ஸ்தேஃபான் அவருடைய விழாவை கொண்டாட நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த புனித ஸ்தேஃபான் அவருடைய விழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? மன்னிப்பு என்கின்ற அந்த மாபெரும் கொடையால் கிறிஸ்துவை பிரதிபலித்த புனித ஸ்தேஃபானை போல நாமும் கிறிஸ்துவை பிரதிபலித்து கிறிஸ்துவுக்கும் புனித ஸ்தேஃபான் அவருக்கும் நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய விழா நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. கோகெயின் என்பவர் ஒரு மறைப்பணியாளர். ஐரோப்பா நாட்டை சார்ந்த அவர் இந்தியாவிற்கு வந்து தன்னுடைய நற்செய்தி பணியை அவர் செய்து கொண்டிருந்தார். நற்செய்தி பணியோடு மருத்துவ பணியையும் அவர் செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கிற பொழுது ஒரு பெரிய ஹோட்டலிலே அறை எடுத்து தங்கியிருந்தார்கள். அப்போது அவரோடு ஒரு சிலர்களும் தங்கியிருந்தார்கள். ஆனால் இவர் தன்னை ஒரு அதிகமாக வெளியிலே பிரதிபலித்து கொண்டில்லாமல் தன்னுடைய பணியெல்லாம் மருத்துவ பணியும் நற்செய்தி அறிவிக்கின்ற பணியும் செய்து கொண்டிருந்தார். உடன் தங்கியிருந்த நண்பர்களில் ஒருவர் ஒரு நாள் அவருடைய அறையில் இருந்த ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய கண்ணாடி பொருள் டேபிள் வைக்கப்பட்டிருந்ததை சுத்தம் செய்கிற போது அதை உடைத்து விட்டார். அது மிக விலை உயர்ந்த பொருள். எனவே இவரிடத்திலே, ஐயா, தவறாக செய்துவிட்டேன், என்னை பொறுத்தருள வேண்டும் என்று சொன்னபோது இந்த கோகெயின் என்ற அந்த மறைப்பணியாளர், நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி எந்த ஒரு கோபமோ ஆதங்கமோ படாமல் ஒரே வார்த்தையிலேயே சொல்லிவிட்டு சென்றார். இது அந்த நண்பரை மிக அதிகமாக பாதித்தது. ஓ, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இப்படி மன்னிப்பார்களா என்ற அந்த ஒரு எண்ணம் அவருடைய மனதில் நாளுக்கு நாள் அதிகமாகி கடைசியிலே அந்த ஒரே ஒரு மன்னிப்பு என்கின்ற அந்த காரணத்தால் இந்த மனிதரும் ஈர்க்கப்பட்டு பின்னாளில் அவரும் கிறிஸ்தவராக மாறினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாபெரும் இயேசு இந்த மண்ணில் மலர்ந்ததனுடைய அந்த எண்கிழமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மானுடத்தை மீட்பதற்காக கடவுள் தந்தை கடவுளோடு மனிதனை மீண்டும் இணைப்பதற்காக அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு மீட்பு விடுதலை கொடுப்பதற்காக பிறந்தவர்தான் இந்த அற்புத குழந்தை இயேசு. எனவே அவருடைய அந்த பணி வாழ்வினுடைய கடைசியிலே தன்னுடைய சீடர்களை மிக அழகாக உருவாக்கி இந்த திருச்சபை என்ற ஒரு சூழலை அமைப்பை நமக்கு கொடுக்கிறார். எனவே அந்த தொடக்க கால திரு அவையிலே என்ன நடந்தது? கிறிஸ்தவனுடைய எண்ணிக்கை பெருக பெருக அங்கு மக்களுக்கு மத்தியிலே ஒரு சில பிரச்சனைகள் உருவாகிறது. கிரேக்க மொழி பேசக்கூடிய பெண்கள் அங்கு கவனிக்கப்படவில்லை. நாம் தொடக்க கால திரு அவையிலே ஆதி கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை முறை என்று சொன்னால் அவர்கள் ஒன்றாக கூடி ஜெபிப்பது, தங்களிடம் உள்ள பொருளை பங்கிட்டுக் கொள்வது போன்ற காரியங்களை எல்லாம் செய்தார்கள். இப்படி நாளுக்கு நாள் கிறிஸ்தவனுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருந்த வேளையிலே அங்கு ஒரு சில பிரச்சனைகள் உருவாகிற ஒரு சூழலில் அந்த விருந்தோம்பலிலே அவர்கள் கவனிக்கப்படாமல் இருக்கிறார்கள். எனவே இன்னும் கூடுதலாக நாம் உருவாக்க வேண்டும் என்ற போதுதான் 7 திருத்தொண்டர்களை உருவாக்க, அதில் ஒருவர் தான் புனித ஸ்தேஃபான். எனவே இப்படி உருவாக்கப்பட்ட அப்படி திருத்தொண்டராக ஒரு நிலையிலே பணியாற்றுவதற்காக வந்த புனித ஸ்தேஃபான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்திருக்கிறார், தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். எனவே அவருடைய அந்த இறப்பின் போது அவரை கல்லால் எறிந்தே கொலை செய்கிறார்கள். அப்படி கொலை செய்கிற அந்த கும்பலுக்கு தலைவராக இருந்தவர் தான் அந்த சவுல் பவுலாக மாறியது. எனவே மன்னிப்பு என்கிற அந்த மாபெரும் கிருபை கொடை நாம் கேட்ட அந்த நிகழ்விலே ஒரு மனிதரை கிறிஸ்தவராக மாற்றியது. இந்த ஒரு சூழ்நிலையில் எந்த திருச்சபையை நான் ஒழித்து கட்டுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தாரோ அந்த சவுல் பவுலாக மாறுகிறார். அவர் மனம் மாறுவதற்கு இதுவும் ஒரு காரணம். ஏனென்றால் அவரை கல்லால் எறிந்து புனித ஸ்தேஃபானை கொலை செய்கிற போது இயேசு சொன்ன அதே வார்த்தைகள்,
இந்த பாவத்தை குற்றத்தை இவர்கள் மீது சுமத்தாதேயும். ஆண்டவர் இயேசு சொன்னது போல, தந்தையை இதோ உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இன்றைக்கு நாம் பதிலுரை பாடலாக்க பாடியது சிந்தித்தது, ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். இப்படி கிறிஸ்துவை பிரதிபலித்த புனித ஸ்தேஃபான் மக்கள் மத்தியிலே அந்த மனதுங்களை கவருகிறார். எதனால்? மன்னிப்பு என்கின்ற அந்த மாபெரும் கொடையால். எனவேதான் அந்த கும்பலுக்கு தலைவராக இருந்தவர் கூட பின்னால் உயிர்த்த ஆண்டவரால் தடுத்தாட்கொள்கிற பொழுது அவர் ஒரு மாபெரும் சாட்சியாக கிறிஸ்துவுக்காக மாறுகிறார். எனவே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே மன்னிப்பவர்கள், பொறுமை உள்ளவர்கள், அந்த கிறிஸ்துவனுடைய பண்பை உள்வாங்கி செயல்படக்கூடியவர்கள் என்கின்ற ஒரு எண்ணம் எல்லா இடங்களிலும் உலகமெங்கும் அத்தகைய ஒரு பிம்பத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அடாவடிக்கு போக மாட்டார்கள், மன்னிப்பார்கள், பொறுமையோடு இருப்பார்கள் என்பதுதான் இன்றைக்கு நாம் சம்பாதித்திருக்கிற ஒரு நற்சான்று. அதை இன்னும் அதிகமாக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருவிழா நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். எனவே நாம் மன்னிப்பு என்கின்ற இந்த மாபெரும் கொடையால் எப்படி புனித ஸ்தேஃபான் கிறிஸ்துவை பிரதிபலித்து மற்றவருடைய மனமாற்றத்திற்கு காரணமாக இருந்தாரோ, அதே போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த மாபெரும் மன்னிப்பு என்கின்ற அந்த கொடையால் நாமும் மற்றவருடைய மனங்களில் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்து இன்னும் பலரை ஆண்டவர்பால் கொண்டு வரக்கூடிய அன்பு கருவிகளாக இருக்க நாம் தொடர்ந்து முயற்சியெடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.